வாழ்க வளமுடன். நலம் பகிரும் சேனலுக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம நோ பாயில் நோ ஆயில் செக்ஷனில் வந்துட்டு வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ நம்ம உணவு வந்துட்டு உயிரோடு இருக்கும்போதே சாப்பிட்டா தான் அது நமக்கான ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு பொருளையும் அதை கொல்லாமல் அதோட உயிரோட்டத்திலேயே சாப்பிட போகிறோம். இன்றைய பகுதியில் நம்ம வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். வெஜ் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாம் சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி சமைக்காமலேயே அந்த சுவையோடு வந்துட்டு கொண்டு வர போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அவல் இருக்கு இல்லைங்களா, அவல் வந்துட்டு 2 வாட்டி தண்ணியில் அலசி தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வச்சிடறோம். தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 2 வாட்டி நம்ம தண்ணியில் அலசும் போது அந்த அவலுக்கு தேவையான ஈரப்பதம் அந்த அவல் மேலே ஒட்டி இருக்கும். அதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி சாதம் மாதிரி வந்துட்டு உதிரி உதிரியாக வந்துடும். இதை வந்துட்டு ஊற வைக்கக்கூடாது. அவல் வந்துட்டு ஊற வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அதனால் தண்ணி 2 வாட்டி அலசிட்டு அப்படியே வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி சாதம் மாதிரி வந்துடும். இப்போது இதில் வந்துட்டு நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது 2ல் ஏதாவது ஒன்று சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா எதுக்காகனா இது வந்துட்டு சமைத்த ஒரு உணவுக்கான இது கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய். இது நான் இப்போ எடுத்துக்கிறது நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா நோ பாயில் நோ ஆயிலில் வந்துட்டு ஆயில் சேர்க்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஆயில் வந்துட்டு கொதிக்க வைக்கும் போது தான் அதோட தன்மை மாறும். இது செக்கு எண்ணெய். நம்ம வந்து உடம்புக்கு தேவையான கொழுப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும். நம்ம சாப்பிட்ற பாதாம், முந்திரி, தேங்காய் இதில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் இருக்குது. அதனால் அந்த எண்ணெய் வந்துட்டு நம்ம மரச்செக்கில் புழிஞ்சு எடுத்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ இந்த எண்ணெய் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு லைட்டாக இந்த சாதத்து மேலே வந்துட்டு அப்படியே விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மென்மையாக இருக்கும் சாப்பிடும் போது. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு தனியாக ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நமக்கு இந்த வெஜ் பிரியாணிக்கு இன்றைக்கி நம்ம என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், வெள்ளரிக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், பீன்ஸ் வந்துட்டு ரொம்ப சன்னமாக எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அந்தளவுக்கு நறுக்கி வச்சுருக்கோம், தக்காளி எடுத்துருக்கோம், பச்சை மிளகாய் வந்துட்டு சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேவைன்னா போடலாம், தேவையில்லை விட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம அந்த மசாலாலாம் சேர்ப்போம், அதுலேயே இருக்கும். அப்புறம் புதினா, மல்லி, கருவேப்பிலை 3 வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் லெமன் எடுத்து வச்சுருக்கோம். சும்மா ஒரு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு புளிஞ்சிட்டு போகிறோம். அப்புறம் நமக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஜீரகத்தூள், பெப்பர் தூள். இது வந்துட்டு வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா. சும்மா இது வந்துட்டு கொஞ்சம் போல் போட போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம். தேங்காய் துருவல் வந்துட்டு நோ பாயில் நோ ஆயில் குக்கிங்கில் வந்துட்டு எல்லா சாப்பாட்லேயுமே தேங்காய் துருவல் சேர்க்கலாம். சூப்பராக ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். இது கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த தேங்காய் துருவல் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்துட்டு இந்த அவல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதில் மாற்றிக்கலாம். நம்ம பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிளறதுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்துலேயே வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளற போகிறோம். இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்துட்டு இவ்வளோ இருக்குது. இதை வந்துட்டு கொஞ்சம் போல் எடுத்துடலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற போல் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. வெங்காயமும் நான் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோ வெங்காயமும் சேர்க்கல. நல்லா இது வந்து பீன்ஸு நல்லா பொடி பொடியாக நறுக்கிங்க. இப்போ இதில் மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன்.
இந்த மசாலா தூள்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுவை என்ன தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். நான் காரம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுங்கிறதுனால எல்லாம் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இது வீட்லேயே அரைச்சது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக நான் சின்ன சைஸ் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் வச்சுருந்தீங்களா, அது உங்களோட காரத்தோட அளவு ஏற்று பார்த்துட்டு அதுக்கு வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 லெமன், நான் சின்ன சைஸ் லெமன் எடுத்துருக்கேன், ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்றேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3/4 டீஸ்பூன் ஸ்பூன் வச்சுருந்தோம், அது போடுறோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் லைட்டாக உப்பு கூட பார்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் வந்துட்டு இப்போ இந்த கருவேப்பிலை புதினா இதை வந்துட்டு சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவலும் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நம்மளை அவல் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்குது குவான்டிட்டி. நான் காய்கள்லாம் சேர்த்துட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வந்துட்டு உப்பு காரம் பார்த்துக்குங்க. ஒருவேளை இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலாவோ உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இதை நீங்கள் செஞ்சு மதிய சாப்பாடாக கூட வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி மதியத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கையெல்லாம் எதுவும் வைக்காமல் கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. ஒன்றும் ஆகாது, சூப்பராக இருக்கும். இது வந்து கார சாப்பாட்டை சேர்ந்ததுனால நேரம் ஆக தான் இன்னும் சுவையும் கூடும். இப்போ அதை வந்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட போகிறோம். இந்த மசாலா கூட கொஞ்சம் அவல் நல்லா ஊறட்டுங்கிறதுனால. நம்மளுடைய வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி பச்சை வேர்க்கடலையை வந்துட்டு துவையலாக அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை வேர்க்கடலை காயிலேருந்து உரித்து அந்த பச்சை வேர்க்கடலையை துவையல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு அந்த துவையல் அரைக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போடுறோம். இது பாருங்கள், அரைச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பெயர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த போல் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி.